ஓம் நமோ நாராயணாய. வேதத்திற்கெல்லாம் வித்து என்று சொல்லப்படுவது திருப்பாவை. வேதமனைத்துக்கும் வித்து என்பார்கள். கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று திருப்பாவை 30 பாசுரங்களை அறியாதவர்கள் இந்த வையத்திலே இந்த உலகம் சுமப்பது வம்பு, தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பிரபந்தமான திருப்பாவையை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 11வது பாசுரம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். இதற்கு நேரடியான பொருள், கன்றுகள் போல காணப்படும் பெரிய பசுக்கூட்டத்தை கறக்கும் ஆயர்கள் பகைவர் அழியும்படி போர் செய்வர். குற்றம் இல்லாத இந்த ஆயர் குலத்தில் பிறந்த கொடி போன்ற பெண்ணே, பாம்பின் படம் போன்ற இடையை கொண்ட மயில் போன்ற பெண்ணே, கண்ணனின் ஆசை பெண்ணே, எழுந்து வா. சுற்றத்தாரான தோழிகள் எல்லாரும் வந்து உன் வீட்டு வாசலிலே நின்று மேகவண்ண கண்ணனின் நாமங்களை பாடுகிறார்கள். சலிக்காமல் தூங்குகிறாயே, இதனால் என்ன பயன் என்று கேட்கிறார்கள். இந்த பாடலிலே எழுப்பப்படக்கூடிய பெண், நாம் ஏன் கண்ணனை எண்ணி நோக்க வேண்டும், அவன் நம்மை நோற்று தேடி வரட்டுமே என்று எண்ணி இருக்கக்கூடிய சிறந்தவளான ஒரு பக்தியிலே சிறந்தவளான மிகவும் அழகான ஒரு பெண்ணை எழுப்புவதாக சொல்கிறார்கள். பொற்கொடி, புனமயில், செல்வப் பெண்டாட்டி என்றெல்லாம் புகழும்படியான அழகு வாய்ந்தவள் அந்த பெண். இவள் ஆயர்குலத்துக்கே உண்டான பொற்கொடி. பகைவரிடம் சென்று அவர்களை வென்று வரக்கூடிய கோவலர், எந்த ஒரு குற்றமும் இல்லாத கோவலர், கோபாலர்களின் குடியில் வந்த பொற்கொடி, கொடி போன்ற இடையை உடையவள் என்று சொல்கிறார். கம்பன் கூறுவான், பொய்யோ எனும் உடையாள். இடையே இல்லை, பொய், அது இடை என்பதே பொய், இடையோ எனும் பொய்யோ எனும் இடையாள் என்று சொல்லுவான். அந்த அளவிற்கு இவளுக்கு இடையே இல்லையாம். இவள் கொடி என்றால் பொற்கொடி, கொடி என்றால் சுற்றி படர கொம்பு வேண்டுமல்லவா, கண்ணன் தான் அந்த கொழுக்கொம்பாம், அவனை தேடி நிற்பவள் இவள் என்று சொல்கிறார். கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்பார் பூதத்தாழ்வார். ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்னலால் அருகிலேன் யான் என்று சொல்லுவார் நம்மாழ்வார். இவள் சோலையிலே தோகை விரித்து உலாவும் மயில் போன்ற சாயல் உடையவள், மயில் போன்ற கூந்தலை உடையவள். அந்த அளவுக்கு இவளை வர்ணிக்கிறார்கள். இந்த கோவலர்தம் பொற்கொடி, கோவலர் குலம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு சில அடைமொழிகள் கொடுக்கிறார்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல. கற்றுக்கறவைனா அங்கே ஆயர்குலத்திலே ஆயர்பாடியிலே இருக்கின்ற கன்று கறவைகள் எல்லாம் கன்றுகள் தான், இளம் வயதுதான். ஆயர்பாடியில் உள்ள பசுக்களுக்கெல்லாம் வயதே ஆகாதாம். காரணம் கிருஷ்ண சம்பந்தம். கண்ணனோடு ஆடி, கண்ணன் தொட்டு, கண்ணன் தடவை, கண்ணன் தேய்த்து விட்டு மேய்த்து, அதனாலே அவர்களுக்கு அந்த கறவைகளுக்கு வயதே ஆகாதாம். எப்படி என்றால், பரமபதத்திலே பகவானுடைய சம்பந்தத்தால் நித்தியசூரிகள் எப்பொழுதும் 20-25 வயதுக்கு உள்ள இளைஞர்களாகவே காட்சியளிப்பார்களாம். அதுபோலத்தான் இங்கே கறவைகளுக்கு வயதே ஆகாது. கற்றுக்கறவை பல, கணங்கள் பல, பல பல கூட்டங்கள், அவ்வளவு கறவைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை பால் கறப்பதற்கு இவர்கள் சளைக்கவே மாட்டார்களாம். ஏற்கனவே நாம் 3ஆம் பாசுரத்தில் பார்த்தபடி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று பார்த்தோம் அல்லவா, குடம் குடமாய் நிறைக்கக்கூடிய கறவை பசுக்கள். இந்த கோவலர்கள், இந்த ஆயர்கள் அந்த பாலை கறப்பதற்கு திறன் வாய்ந்தவர்கள், குடம் குடமாய் கறப்பதற்கும் திறன் வாய்ந்தவர்கள், சளைக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆயர்கள் பகை என்று ஒன்று வந்து விட்டால் பால் பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு பகை வேலை எடுத்துக்கொண்டு அவர்கள் மேல் பாய்ந்து விடுவார்கள் என்று அவ்வளவு வீரம் வாய்ந்தவர்கள் இந்த கோவலர்கள். ஆனால் ஆயர்களுக்கென்று ஒரு பகையே கிடையாது, அவர்களுக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் கண்ணனுடைய பகைவர்கள் எல்லாம் இவர்கள் பகைவர்கள். கிருஷ்ணனை யாரேனும் கொல்ல நினைத்தாலோ படையெடுத்து வந்தாலோ இவர்கள் விடமாட்டார்கள் என்கின்ற பகை விடாத ஒரு மனதிலே உள்ளவர்கள் இந்த ஆயர்கள். அதனால்தான் கம்சனே
படையெடுத்து வரவில்லை. இவர்களை கண்டு பயமாம் கம்சனுக்கு. கம்சனும் வரவில்லை, அவனுடைய படையும் வரவில்லை. அரக்கர்களைத்தான் ஒவ்வொருவராக பூதனை, கேசி என்ற பல அரக்கர்களை மட்டுமே அனுப்பி கண்ணனை கொல்வதற்கு திட்டம் தீட்டினான் கம்சன். அப்படிப்பட்ட கோவலர், அந்த குலத்தில் பிறந்த கோவலர்தம் பொற்கொடியே, கோவலருடைய ஒரே ஒரு வாரிசு போன்றவளே என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பெண், அவளை நன்றாக வர்ணிக்கவும் செய்கிறார்கள் இந்த பெண்கள். அவர்களே பொற்கொடி என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். நீ வந்து கதவை திறவாய் என்று சொல்லுகிறார்கள். ஏன் உடனே மேலும் அவர்கள் சொல்லும்போது எல்லாரும் வந்து விட்டார்களா என்று உள்ளிருப்பவர்கள் கேட்பது போலவும், சுற்றத்து தோழிமார், உன் சுற்றம் என் சுற்றம், தோழியர் அனைவருமே சுற்றம் தானே, அனைத்து தோழியரும் வந்து உன் முற்றத்திலே புகுந்திருக்கிறோம், உன்னுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம், வந்து பாடுவதற்காக. யாரை பாடுவதற்காக? முகில்வண்ணன் பேர்பாட என்று சொல்கிறார்கள். அந்த முகில்வண்ணன் கண்ணனுடைய பேர் பாடுவதற்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம். பாடீர் அவன் நாமும் வீடே பெறலாமே என்று நம்மாழ்வார் சொன்னது போல, அவன் பெயரை, கண்ணனின் பெயரை கூறுவது வீடு பெற்றையே தரும் அல்லவா, அவனை பேசுவதற்காக பாடுவதற்காக இங்கே வந்து நிற்கிறோம், நீ என்ன அமைதியாக இருக்கிறாய் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு அருமையான வார்த்தை பிரயோகம் வருகிறது தமிழிலே. மிகச்சிறந்த ஒரு, இப்போது பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு வார்த்தை, சிற்றாதே என்று சிற்றாதே, பேசாதே என்று வார்த்தை வருகிறது. அதாவது வெளியிலிருந்து சொல்வதை நீ உணர்ந்தாலும் கூட அந்த உணர்ந்ததற்கு அடையாளமாக ஒரு சின்ன ஜாடை செய்வது அல்லது ஒரு சேஷ்டை செய்வது, அது கூட இல்லாமல் இருப்பது சிற்றாதே. எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாள் அவள், அதான் சிற்றாதே. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறாள். பேசாதே, சிற்றாதே, பேசாதே. செல்வ பெண்டாட்டி, நீ எங்களுக்கெல்லாம் செல்வமான பெண் பிள்ளை அல்லவா, அப்படிப்பட்ட நீ, கிருஷ்ணனுக்கு செல்வமான நீ, எங்களுக்கு செல்வமான நீ, கிருஷ்ண அனுபவம் என்கின்ற குணானுபவத்தை பெறுவதற்காக வெளியே வா. வெளியே வராமல் இப்படி எதற்காக இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாய், இதனால் என்ன பயன் என்று குடியிருந்து குளிர வேண்டும் அல்லவா, எங்களோடு அனுபவிக்க நீ வர வேண்டும் என்று கேட்டு அவளை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு உள்ளர்த்தமுள்ள ஒரு நல்ல சிறந்த பாடல் இது. மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாஸ்.